ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே 2 மாதங்களை கடந்து விட்டோம். யோசித்து பார்க்கும் பொழுது அது எவ்வளவு வேகமாக நேரம் சுழண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். இந்த 2 மாதங்கள் கர்த்தர் கண்ணின் கருவிழி போல நம்மளை பாதுகாத்தார். நன்றியோடு இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசிப்போம். இந்த மார்ச் மாதமாகிய 3ஆம் மாதத்திற்கு சங்கீதம் 50:15 ஆக சங்கீதங்களின் தொகுப்பில் 50:15 கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த வார்த்தை நமக்கு பிடித்த வார்த்தை. இதைத்தான் தேவன் நமக்கு மார்ச் மாதத்திற்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விடுவிப்பேன். ஆக இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ விடுவிப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காரியம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஏதோ ஒரு காரியம் நம்மை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய உரிமைகளை இழந்திருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நாம் விடுவிக்க நினைக்கிறோம், ஆனால் அது விடுதலையாகாமல் தொடர்ச்சியாக நம் முன்னேற்றத்தை தடுக்கும்படி பின்னோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஆக உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்கு தெரியும், எத்தனையோ காரியங்களை முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்க, முன்னோக்கி செல்றீங்க, திட்டமிடுறீங்க, ஆனால் ஏதோ ஒரு காரியம் மீண்டும் பின்னோக்கி இழுக்கிறது. அப்படி என்றால் ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஆளுமை, ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்வை, என் வாழ்வை பின்னோக்கி இழுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கர்த்தர் அதை அறிந்தவராய் இருக்கிறபடியினாலே, நல்ல தேவனாய் இருக்கிறபடியினாலே நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். மகனே, நான் உன்னை விடுவிப்பேன், மகளே, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி. ஆக நாம் விடுவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருந்தாலும் நான் இதில் ஒரு 4 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, பாவம் மற்றும் சாபங்களிலிருந்து, அதாவது பாதாள வல்லமைகளிலிருந்து விடுதலை. ஓசியா 13:14 வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார், அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லி. ஆம், பாதாளத்தின் ஆளுமை அநேக நேரங்கள் நம் வாழ்விலே வெளிப்படுகிறது. அது பாவமாக, சாபமாக, தீரா வியாதியாக, மன போராட்டங்களாக, மந்திரவாதம், பில்லி சூனியம் போன்ற கண்ணுக்கு தெரியாத ஆவி சார்ந்த கிரியைகளாக நம்முடைய வெளிப்படுகிறதை வெளிப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேகர் சாட்சி சொல்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்விலே என்னத்தை செய்கிறது என்று பார்த்தோமேயானால், அது நம்முடைய வாழ்வை கட்டுகிறது, நம்மை ஒடுக்குகிறது, நாம் முன்னேற முடியாதபடிக்கு அவைகள் தடுக்கின்ற ஒரு காரணிகளாக மாறுகின்றன. ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை அழுத்தும் பொழுது நம்மால் சுதந்திரமாக செயல்பட முடியாது, நம்மால் வெற்றியை நோக்கி ஓட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவோ பிரயாசப்படுவோம், அந்த பிரயாசத்தின் பலனையும் அதனுடைய நன்மைகளையும் நாம் அனுபவிக்க முடியாது. ஆகவே நாம் அதிலிருந்து விடுபடாமல் இந்த பாதாள வல்லமைகள் நம்மை அழிக்கும் வரை போராடும். ஆகவே நாம் அதை விடுவிக்காமல் இருந்தோமேயானால் நம் வாழ்விலே எந்த ஒரு நிறைவும் வராமல் மனம் சோர்ந்து போகும். ஆனால் அதற்கு ஒரு வழி உண்டு. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் சிலுவையை சுமக்க வச்சு கொல்கத்தாவில் கொண்டு போய் மலையில் அடித்து தொங்க விட்டுட்டாங்கங்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் அதற்கு பிறகு அவர் உயிர் தெழுந்தது அநேகர் விளங்கி கொள்ள முடியாத ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்ன? அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? மரணத்தையும் பாதாள வல்லமைகளையும் அவர் வெற்றி பெற்றார். எப்படி?
தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக. ஆக இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணாராம்? அவர் பாதாளத்துக்குள் இறங்கி மரணத்திற்கு அதிபதியாகிய பிசாசு அவன் வைத்திருந்த அந்த அதிகாரம் என்கிற சாவியை அவர் பிடுங்கி தன்னோடு கூட அநேக ஆவிகளை அவர் மேலே கொண்டு வந்தார். ஆக நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், அதிகாரம் இயேசுவினுடைய மரணத்தில் இருக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. அவர் கையிலே மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய சாவி இருக்கிறது. அந்த சாவியே நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. காரணம், நம்ம இயேசுவின் இடத்தில் போய், ஆண்டவரே, நான் செய்கிறது தவறுதான், இது என் மனதிற்குள் உறுத்துகிறது, இதை நான் விட்டுவிட நினைக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு அடிமைத்தனம் என்னை அழுத்துகிறபடினாலே என்னால் விட முடியவில்லை, நான் வேண்டாம் என்று நினைக்கிறது என்னை செய்யும்படி ஏவுகிறபடியினாலே நான் ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலோடு வாழுகிறேன், நிம்மதி இல்லாமல் படுக்கைக்கு போகிறேன், படுக்கையில் படுத்தாலும் தூக்கம் இல்லை. இதனால் அநேக மக்கள் 3 மணி வரைக்கும் புரண்டு 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 படுக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூங்கலை, எனக்கு ஒரே பிசாசின் போராட்டமாக இருந்துச்சு, சிந்தையில் பல நினைவுகள் வந்துச்சு, இதனால் என்னால் தூக்கம் இல்லை, காலையில் எந்திரிச்சா எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது, மூஞ்சிலாம் சோர்ந்து போய் உடம்பு ஃபுல்லாக அழுத்தி வலிக்குது, என்னால் நார்மலாக வாழ முடியலை அப்படிங்கிறது சொல்கிறத நிறைய பேரை என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பாதாள வல்லமைகளும் பிசாசுகளும் தூக்கத்தை கெடுத்து அவர்களுடைய சிந்தையிலே போராட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் இந்த விடுதலையை உணர முடியாமல், கர்த்தர் கொடுத்திருக்கிற நிறைவான தூக்கத்தை தூங்க முடியாமல் போராடி அவங்களுடைய ஆவியோடு போராடி ஆவியை கட்டுகிறது. ஆகவே காலையில் எழுந்தோன்னே இனம் தெரியாத ஒரு டயர்ட்னஸை உணர்றாங்க. அப்போ என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரிடத்துல தான் வரணும், அவரிடத்துல தான் திரளான மீட்புகள் உண்டு. அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன், என்ன பாவம் செய்தேன், எனக்கு சொல்லுங்கள், நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை மனதிற்கு இதெல்லாம் தவறு இதெல்லாம் தவறுன்னு உணர்த்துவார். அதையெல்லாம் நம்ம எழுதி அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்துக்குள்ள அறிக்கை செய்யும் பொழுது அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகிறோம். அது மாத்திரமல்ல, சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபமாகட்டும் மற்ற எல்லா சாபங்களையும் சிலுவையில் கிறிஸ்து முறித்து விட்டார் என்பது உண்மை. ஆனால் நாம் ஒருவருக்கு விரோதமாய் ஒரு செயல் செய்யும் பொழுது, அவர்கள் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடும் பொழுது, அந்த பாதிக்கப்பட்டவன் சொல்லுகிற மனதின் ஆழத்திலிருந்து சபிக்கிற சாபங்கள் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் உண்டு. அவர்கள் தலைமுறை சாபங்கள் மற்றும் நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு விடுதலையாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய மோசமான நடத்தைகளினாலே, கிரியைகளினாலே மற்றவர்கள் வாழ்வை அவர்கள் அழிக்கும் பொழுது, அல்லது மற்றவருடைய வாழ்வில் ஒரு சேதத்தை கொண்டு வரும் பொழுது, மற்றவருடைய குடும்பம் ஒரு பிரிவினைக்கு போக காரணமாக இருக்கும் பொழுது, அல்லது பாலியல் விபச்சாரம் சார்ந்த ஒரு காரியங்களில் சிக்கிக்கொள்ளும் பொழுது, அல்லது பணம் ரீதியான காரியங்களில் சிக்கிக்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் சபிக்கிறதற்கும் அந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்விற்குள் கிரியை செய்கிறதற்கும் தங்களை அவர்கள் விற்று போடுகிறார்கள் அல்லது விட்டு விடுகிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது? அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கே தெரியாமல் சத்துரு கிரியை செய்வதற்குரிய சகல வாசல்களையும் திறந்து கொடுத்து விடுகிறார்கள். ஆகவே அவங்க வாழ்வுகளில் ஒரு நிம்மதி இல்லை. அப்போ அந்த இடத்துல பிசாசு என்ன பண்ணுறான்? அவங்க வாழ்வை கட்டுகிறான். அதனால் அவங்களால நிறைவான ஒரு வாழ்வுக்குள் வாழ முடியும். ஒருத்தருக்கு வாழ முடியவில்லை. சமீபத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, என்னை ஜெபிக்க கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். அவங்களுக்கு ஒரு வியாதி, அந்த வியாதி வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வியாதி. ஆனால் அது மாதக்கணக்காக சுகம் ஆகலை. டாக்டரை பார்த்துட்டாங்க. அப்புறம் நான் போய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு. சொல்லி இந்த காரியங்கள் உங்கள் வீட்டில் நடந்திருக்கு, உங்களுடைய இந்த காரியத்துக்கு காரணம் 3 பெண்களுடைய கண்ணீர். ஆக அவர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லிட்டு அவங்கள பாவரிக்கை பண்ண வச்சு, பாவங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் இருந்துச்சு, பண்ண வச்சு ஜெபிச்சுட்டு, இந்த 3 பெண்கள் இடத்திலும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகம் கொடுப்பார் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வந்து விட்டேன். ஆனால் அவர்கள் ஆண்டவரிடத்தில் மணிக்கணக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட எந்த பெண்களிடத்திலும் மன்னிப்பு கேட்கவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஈகோ தடுக்குது. என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு 2 நாள் தங்க வச்சு
மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசியாக சோறாக்கி போட்டாங்களே தவிர, மனத்தை தாழ்த்தி என்ன மன்னிச்சிருங்க, ஒரு கோபத்தில் நான் திட்டேன், அல்லது ஒரு ஒரு திமிரில் திட்டேன், தாழ்த்த முடியல, சொல்ல முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவர் சரியாகலை. சின்ன ஒரு கொப்பளம் போன்றது தான், சரியாகலை. காரணம் கண்ணீர். இன்றைக்கி நிறைய பேருடைய கிறிஸ்தவ குடும்பங்களை நான் பார்க்கிறேன். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் முந்தின தலைமுறையில் எவ்வளோ விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள் எவ்வளவு கண்ணீருக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் இருக்கிறாங்கங்கிறத உள்ளே போய் நுழைஞ்சு பார்க்கும் பொழுது, நாம் என்ன ஒரு கிறிஸ்தவத்திலே எந்த நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு கவலை அளிக்கிறது. ஆக மூதாதையர்கள் அறியாத ஒரு காலத்தில் அவர்கள் ஒரு கமிட்மெண்ட்டோடு வாழ்கிறாங்க. இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனால் ஒரு அஜாக்கிரதையும் நிர்விசாரமும் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆக பாவம், சாபம், தீரா வியாதி, பிசாசினுடைய போராட்டங்கள், மனதின் போராட்டங்கள், இதெல்லாம் மாறணும்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து அறிக்கை செய்யணும். யார் இடத்திலாவது நீங்கள் உங்கள் வாழ்விலை கெடுதல் செய்திருப்பீர்களானால் சம்பந்தப்பட்டவர்களை பார்த்து மன்னிப்பு கேளுங்கள். அதை விட்டுட்டு பரிகாரம் செய்கிறங்கிற பேரில் கோயிலுக்கு போய் நீங்கள் புளியோதரை செஞ்சு போட்டும் பிரயோஜனம் இல்லை, சுண்டல் வதக்கி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, கோழியை அறுத்து நீங்கள் கெடா வெட்டி, ஆட்டை அறுத்து கெடா வெட்டி படையல் போட்டாலும் உங்கள் பாவம் மாறப்போகிறதில்லை, பரிகாரம் உண்டாக போகிறது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆக கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே பாதாளத்தின் வல்லமைகளுக்கு விடுவிப்பார். இரண்டாவதாக சங்கீதம் 72:12 வாசிக்கும் பொழுது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவன், புவர்ஸ், உதவியற்ற சிறுமையானவர்கள், ஹெல்ப்லெஸ் பீப்புள்ஸ். ஆக சாலையோரத்தில் உட்கார்ந்து எனக்கு உதவி செய்யுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, டீ வாங்கி கொடுங்க, ஒரு பண உதவி செய்யுங்க, இன்றைக்கி கேட்குற ஒரு தர்மம் கேட்குற மக்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பிஸ்னஸாக மாற்றி கரெக்டாக நிற்பாங்க, மாலில் நிற்பாங்க, கரெக்டாக ஹோட்டல் முன்னாடி நிற்பாங்க, ஒரு வண்டி பாஸ் போடுற இடத்துல நிற்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்னாடி நிற்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அது ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு பிழைப்புன்னு நம்ம வச்சாலும் அது எல்லா நேரமும் இவங்க இறக்கத்தில் கொடுத்துருவாங்க. அது ஏமாற்றி வாங்கணும், வாழணுங்கிற ஒரு நிலைக்கு அவங்கள தள்ளிட்டு போய் பிசாசு அவங்கள கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாகவே வச்சுருக்கான். ஒரு சிலரை பார்த்து நான் கேட்டிருக்கேன், சரி சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க, ஒரு 14 வயசு 15 வயசு ஒரு 25 வயசு, ஏதாவது வேலைக்கு சித்துற போகிறீங்களா, ஏதாவது படிக்க போகிறியான்னு கேட்டால் ஆஹான்றவாங்க. அவங்களுக்கு தேவை ஒருத்தர் போய் நம்ம அதாவது ஒரு நடிப்பு சார்ந்து கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவங்க மனமை வந்து கொடுத்துருவாங்க, எனக்கு கஷ்டங்கிற மாதிரி கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. ஆனால் உண்மையாகவே ஏழைகள், உண்மையாகவே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க, உண்மையாகவே ஆதரவற்றவர்கள் நிறையா இருக்காங்க நம்மளை சுற்றி. அவங்களுக்கு நம்முடைய பணிவிடைகளை நாம் செய்யணும். என்னது, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், டீ வாங்கி கொடுக்கலாம், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் சேர்த்து விடலாம். இதெல்லாம் நம்ம செய்யணும். இன்றைக்கி எல்லாமே ஒரு சந்தேகத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் மக்களுடைய வாழ்க்கை தரம் போனனால எல்லாரையும் நம்ம நிதானித்து தரம் பிரிச்சுட்டு இருக்க அளவுக்கு இன்றைக்கி மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறிடுச்சு. ஆனால் பாருங்கள், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவர்களையும் கர்த்தர் விடுவிக்கிறாராம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நிறைய நேரங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை சார்ந்து கொள்கிறோம், அல்லது கடன் வாங்கியாவது பிழைப்பை நடத்தலாம், எப்படியாகவும் செயல்படலாம் என்று அவர் இந்த கடன் அடைக்க அந்த கடன், அந்த கடன் இந்த கடன் சொல்லி ஒரு ரோலிங்கில் போகிறாங்க. எல்லாமே மனுஷ அறிவில் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் போனால் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறது இல்லை. ஆகவே அந்த பிரச்சனை விட்டு கடைசி வரைக்கும் வெளியே வர முடியாமல் உழண்டு கொண்டே இருக்கிறாங்க. வேதாகமத்தில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி தன்னுடைய வாழ்விலை குடும்ப கணவன் செத்துட்டாரு, கடன் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு கடன் கொடுத்தவங்க தன்னுடைய பிள்ளைகளை அடிமையாக கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னுடைய கணவரும் இல்லை, எனக்கு கடன் இருக்கிறபடினாலே
நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழ முடியல. கடன்காரர்கள் நெருக்கிறார்கள், ஒரு மனநிறைவில்லை, ஒரு நல்ல உணவு இல்லை, ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 3வது பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்வின் ஒரே நம்பிக்கை தன் குழந்தைகள், எதிர்காலத்தினுடைய தூண்கள். அவர்களையும் அடிமையாக பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப கலங்கி உடனே அந்த இடத்துல எலிசா இருந்ததுனால எலிசாட்ட போய் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு பாத்திரத்தில் ஊற்று நிரம்பும் அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை கொடுத்து ஜெபித்து அனுப்புகிறார். நடந்த விஷயம், அந்த பெண் அதே மாதிரி எல்லார்ட்டையும் பாத்திரம் வாங்கி ஊற்றுறா. அது நிறைஞ்சது. அந்த விற்று கடனை கட்டினா எதிர்காலத்துக்கும் அதை ஒரு முதலீடாக பயன்படுத்த கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? எனக்கு இல்லை, அதனால் நான் செத்து போகிறேங்கிற தீர்மானத்துக்கு அவள் வரல. எனக்கு இல்லை, அதனால் எப்படியோ தாறுமாறாக நான் வாழ போகிறேன், நான் போகலை. எனக்கு இல்லை, கடன் ஆயிடுச்சு, ஒடுக்குறாங்க, அதுக்காக என் வாழ்க்கை என்னமோ ஆகிட்டு போகுது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னமோ ஆகிட்டு போகுதுன்னு சொல்லி அவள் ஒரு தவறான ஒரு முடிவுக்கு வரல. மாறாக பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட போய் கேட்டிருக்கலாம், அவங்கள்ட்ட உதவி வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடைசியில் ஒன்று கண்டுபிடிச்சா, தேவ சமூகத்துக்கு போனால் கிடைக்கும், தேவனுடைய தீர்க்கதரிசியின் இடத்துல போனால் கிடைக்கும், தேவனிடத்தில் போனால் கிடைக்கும். ஏனென்றால் அவள் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக என்னதான் என் வாழ்க்கையில் இழப்பு வந்தாலும் நான் மீண்டும் கர்த்தரிடத்தில் போவேன்னு கர்த்தரிடத்தில் வந்தால் தேவ சமூகத்தில் எலிசாட்ட ஆலோசனை பெற்று அந்த ஆலோசனைப்படி செய்தால் அவளுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட்டது. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் இருந்திருக்கலாம், நொடிஞ்சு போயிருக்கலாம், அடுத்து எனக்கு வாழ வழி இல்லைங்கிற அளவுக்கு நீங்கள் இருந்திருக்கலாம், என் எதிர்காலம் எல்லாம் முடங்கி போகுதுங்கிறது உங்களுடைய நிலையாக இருந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தும் வார்த்தையை சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு ஒரு புதிய துளிர்தலை கொடுப்பேன், நான் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பேன், உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற அதிகாரம் எனக்கு உண்டு, வல்லமை எனக்கு உண்டு, ஆனால் நீ உன் வாழ்வுக்குள் என்னை நீ அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். அப்படி நாம் அனுமதிக்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து மிகப்பெரிய அளவில் உயர்த்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆக சோர்ந்து போகாமல் ஜீவியுங்கள். முதலாவது சொன்னேன், கர்த்தரிடத்தில் வாங்கன்னு. ஏன்னா குறுக்கு வழியில் போய் பரிகாரம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இது செய்கிறேன், மந்திரம் பண்ணால் சரியாக போய் மாட்டிக்காதீங்க. கர்த்தரிடத்தில் வாங்க, அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. இரண்டாவது, எவ்வளவு ஒடுக்கப்பட்ட நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஜெபிக்கிறத நிறுத்தாதீங்க. தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருங்கள், கர்த்தர் செய்வார். மூணாவது, எரேமியா 15:21 சொல்லுகிறது, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பாருங்க, பொல்லாதவர்களும் பலவந்தர்களும். நம் சூழ்நிலைகளை பார்க்கிலும் எப்போதுமே தேவன் பெரியவர் என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பொல்லாதவர்கள் உங்களை ஒடுக்கும் பொழுது, அல்லது ஒரு பலவந்தர் உங்கள் வாழ்க்கையை பலவந்தப்படுத்தி உங்களை கட்டி இதை தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், உங்களை அடிமை ரேஞ்சுக்கு நடத்தும் பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. அவங்கள உலக அறிவின்படி அவங்கள அளக்காதீங்க. ஐயோ அவங்களுக்கு மேன் பவர் இருக்குது, ஐயோ அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஐயோ அவங்கள்ட்ட பணம் இருக்குது, ஐயோ அவங்க செல்வாக்கு மிகுந்த மனுஷர்கள், ஐயோ அவங்கள என்னால் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கர்த்தரிடத்தில் வாங்க. கர்த்தரிடத்தில் ஆண்டவரே, அவர்கள் பெரியவர்கள் தான் என்னை பார்க்கிலும், ஆனால் என்னோடு இருக்கிற தேவன், நான் நம்புகிற தேவன், நான் நம்புகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரிய தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். மற்ற தேவர்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் எப்பேற்பட்ட மனிதனிடத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் முதல்ல விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்காமல் தேவன் உங்களுக்கு கிரியை செய்ய முடியாது. தேவன் கிரியை செய்ய நம் மனதிற்குள் நாம் ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். அந்த இடம் விசுவாசத்தின் மேலாக கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆக விசுவாசத்தை நீங்கள் உயர்த்தி காட்டி நிச்சயமாகவே கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்கிற வைராக்கியத்தின் ஆழத்திற்குள்ளாக போகும் பொழுது தேவன் நமக்காக செயலாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சது, தானியேல் 3:17 வாசிக்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் தன்னுடைய தேவனுக்கு ஒரு சிலையை உண்டு பண்ணி அவை பிரதிஷ்டை செய்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ தன்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கிற எல்லாரும் இசை வாசிக்கும் பொழுது தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன காரியமும் தெரியும்.
ஆனால் அந்த 3 யூத வாலிபர்கள் மாத்திரம் தொழுது கொள்ளவில்லை. இப்போதும் நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீ தொழுதுகொள், இல்லை என்றால் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவாய். அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய என்னுடைய கைக்கும் உன்னை விடுவிக்கக்கூடிய தேவன் யார் என்று நான் பார்க்க போகிறேன் என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று வைராக்கியமாக உறுதியாக சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் உன்னுடைய தேவனையோ நாங்கள் ஆராதிப்பது இல்லை என்று சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, கலங்காதிருங்க. நீங்கள் சூழ்நிலைக்குள் முடங்கும் பொழுது கரைந்து போவீர்கள். நீங்கள் சூழ்நிலைகளுக்குள் முடங்கும் பொழுது அது உங்களை நீர்த்து போக பண்ணி உங்களை அழித்துவிடும். ஆனால் சூழ்நிலையை விட்டு வெளியே வர உங்களுக்கு ஒரு விசுவாசம் தேவை. அது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஒரு வைராக்கியம் தேவை. அந்த வைராக்கியம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இதை நான் நிச்சயமாக தேவ பலத்தினாலே நான் முறிப்பேன் என்று சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய விசுவாசத்தில், கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தில் நீங்கள் நிறைந்து வாழும் பொழுது என் தேவன் இதை செய்வார். ஒருவேளை செய்யாமல் போனாலும் கூட நான் கர்த்தரையே ஆராதிப்பேன் என்கிறதான அந்த தீர்மானத்திற்குள், வைராக்கியத்திற்குள் வரும் பொழுது நிச்சயமாகவே தேவன் இறங்கி கிரியை செய்கிறார். ஆக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாய் எழும்பும் பொழுது தேவன் நமக்காக மிகவும் பலன் கொண்டு வைராக்கியமாய் எழும்பி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நீங்களாக்கி நம்மை தப்புவித்து விடுதலை கொடுத்து மீண்டும் வாழவும் கனப்படுத்தவும் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, அந்த 3 வாலிபர்களையும் யாருக்கும் தெரியாது. இந்த சம்பவத்துக்கு பிறகு கர்த்தர் அக்கினியாக இறங்கி கிரியை செஞ்சு விடுதலையாக்குனதுக்கு பின்னாடி 120 நாடுகளில் இருந்த அதிகாரிகளும் அறிந்து கொண்டாங்க யெகோவா தேவன் தான் மிகப்பெரிய தேவன் என்று. அதை அந்த உபத்திரவத்தை தங்கள் வாழ்விற்குள் வந்த பொழுது அதற்கு எதிரடையாக நின்று அவர்கள் உறுதியாய் வைராக்கியமாய் ஜெபித்தாங்க இல்லையா, ஆண்டவருடைய சாட்சியாக நின்றாங்க இல்லையா, அக்கினி வரைக்கும் தங்களை சாவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா. இப்போ அவர்களை குறித்தும் எல்லாருக்கும் தெரிந்தது, இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான மனிதர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி. அதே காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, ஐயோ பேசாமல் நான் செத்துடலாம், எதுக்கு இப்படி வாழணும், நிம்மதியாக வாழலான்னு நினச்சினே அப்படின்னு சொல்லி நீங்கள் முடங்கி போவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அற்பமானது. ஒரு நாய் கூட, தெருவில் இருக்கிற நாய் கூட தன்னை எதிர்த்து இன்னொரு நாய் வரும் பொழுது போராடி தன்னுடைய இடத்தை ஆக்கிரமித்து அதாவது ஆளுகை செய்ய பழகி கொள்ளுகிறது. ஆனால் ஓடி போகிற நாய் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு போனாலும் அங்கே ஒரு நாய் துரத்தும், அந்த ஏரியாவுக்கு போனால் அங்கே ஒரு நாய் துரத்தும். ஆக பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறது. ஆக தன் எல்லையை காப்பாற்ற, தன் வாழ்க்கையை காப்பாற்ற ஒரு வெறியோடு எழுந்து போராடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, வைராக்கியமாக இருக்கும் பொழுது நம்முடைய எல்லைகளை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டிக்கொள்ள முடியும். ஆக பிசாசு அநேக நேரங்களில் ஒரு நாயை போல நம்முடைய வாழ்க்கையை சீண்ட பார்ப்பான். நாம் எதிர்த்து நின்று நாம் ஜெயம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக அவன் வெட்கப்பட்டு ஓடுவான். ஆக ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். நாம் உறுதியாய் அவர் பட்சத்தில் நின்றால் போதும், அவர் நமக்காக செயலாற்றி நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பொல்லாதவருடைய கைகளுக்கும் பலவந்தருடைய கைகளுக்கும் தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார். ஆகவே நாம் கலங்க தேவையில்லை. 4வதாக சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என்ன சொல்கிறார்? வாஞ்சியாய் இருக்கிறவனுக்கு ஒரு விடுதலை உண்டு. முதலாவது சொன்னேன், கர்த்தரிடத்தில் வரும் பொழுது அவர் மனம் திரும்புதலை கொடுத்து விடுவிக்கிறார் பாதாள வல்லமைகளுக்கு. 2வது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்றவர்களையும் அவர்கள் கூப்பிடுகிற அந்த ஜெபத்தின் கேட்டு பதில் கொடுக்கிறார், விடுதலையாக்குகிறார் என்று சொன்னேன். 3வது, உங்களை ஒருத்தன் பலவந்தப்படுத்தி உங்கள் பொல்லாத கரத்தினாலே நசுக்கி
அழிக்க நினைத்து தன் அதிகாரத்திலே செயல்படுவானானால் அவனை பார்த்து முடங்காதீர்கள். தேவனுடைய ஆவியிலே நிறைந்த வைராக்கியமாய் நீங்கள் ஜெபியுங்கள். அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படி கர்த்தரே இறங்கி வந்து கிரியை செய்து விடுதலையாக்குவார். பொல்லாதவருடைய கரங்கள் முறிவிடும், பாதாள வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும், பலவந்தருடைய கரங்கள் எல்லாம் முறிந்து போகிறதுனாலே அவர்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு கனம் உண்டாகும். ஆகவே கர்த்தரை நம்பி வைராக்கியமாய் நில்லுங்கள் என்று சொன்னேன், பின்வாங்காதீர்கள் என்று சொன்னேன். நான்காவதாக, கர்த்தர் மேல் வாஞ்சையாயிருங்கள், அதாவது அன்பாயிருங்கள். வாஞ்சை என்றால் அன்பு, வாஞ்சை என்றால் பிரியம், வாஞ்சை என்றால் நேசம். ஆண்டவர் மேலே ஒரு அன்பாக இருங்க. பாருங்கள், அப்படி நீங்கள் அன்பாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெறுப்பை கொடுக்க மாட்டார், அதே அன்பை பல மடங்காக திருப்பி கொடுப்பார். ஆக நீங்கள் அன்பை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் அன்பையே நமக்கு கொடுக்கிறார். நிறையா நேரங்களில் நாம் பிச்சைக்காரனை போல எல்லா நேரங்களும் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோமே தவிர அவருக்கும் ஒரு மனதுண்டு, அவருக்கும் ஒரு இருதயம் உண்டு என்பதை நாம் பார்ப்பதில்லை. கையை மட்டுமே பார்த்துக்கிட்டு பர்ஸில் இந்த காசு கொடுக்குற மாதிரி டக்கு டக்கு நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோமே தவிர அவருக்கு ஒரு அன்பு உண்டு, அவருக்கு ஒரு ஏக்கம் உண்டு. நான் அவருடைய பிள்ளை, அவருடைய மேல் இருக்கிற அன்பினாலே அவரை பார்க்க போகிறேன் என்று ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறவர்கள் மிகவும் குறைவு. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு உன்னத அன்பின் நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு கடவுள் என்றாலே அது பாதுகாக்க வேண்டும், அது ஆசீர்வதிக்க வேண்டும், அது பராமரிக்கணும், அது எனக்கு வேலையாக இருக்கணும். இது வரைக்கும் தான் எல்லா கடவுள்களும் குறித்தும் மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் நம்முடைய அன்புக்கு காத்திருக்கிற தேவன். அவர் வெள்ளியோ பொன்னோ மரமோ கல்லோ ஆன சிலை அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன், நம்மை போல ஜீவனுள்ளவர். ஆக அவருக்குள் ஒரு மனது உண்டு, அவருக்குள் ஒரு ஏக்கம் உண்டு, அவருக்குள் ஒரு அன்பு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொண்டால்தான் நாம் அவரை நேசித்து பிரியமாக வாழ முடியும். யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு பெண் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் நிறுத்தி, இந்த மாதிரி விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுட்டாங்க, இப்போ நீங்கள் இவளுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறீங்கன்னு கேட்டாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த ஒரு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார். எப்படியாம் வாசிக்கிறேன். ரோமர் 13:10 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தில், அதாவது அன்பு பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கு. ஆக இயேசு கிறிஸ்து அன்பின் வெளிப்பாடாக வந்தார். பிதாவினுடைய அன்பை இயேசு தன்னில் வெளிப்படுத்துகிறவராக வந்தார். இந்த நியாயப்பிரமாணம் என்பது ஒரு கட்டளை, நியாயப்பிரமாணம் என்பது சாவுக்குரியது என்பது அல்ல. அதன் மூலம் தேவன் அன்பையே காட்ட விரும்புகிறார் என்று சொல்லி அதை நிறைவேறும்படிக்கே தன்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆக அவர்கள் சோதிக்கிறாங்க வார்த்தையினால். ஆனால் இயேசு நினைச்சிருந்தா ஒரே வார்த்தையில் மரண தண்டனை கொடுத்துருக்கலாம். இயேசு நினைச்சிருந்தா அவர் கொண்டு வந்தப்பவே அவர் ஒரு பதில் சொல்லி போப்பா எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அவங்கள வந்து பேச வச்சார். உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தார். அது என்ன எழுதினார்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் எழுதினார். என்ன செய்ய வைக்கிறார், அவங்க எல்லாம் பேச வைக்கிறார். யார் என்னென்ன குற்றம் சுமத்துறார் அப்படிங்கெல்லாம் பேச வைக்கிறார். அதுக்கு பிறகு தான் அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல அழகாக அந்த சூழ்நிலையை பயன்படுத்துகிறாரு. அன்பை பிரதிபலிக்கிறதற்கு இயேசு அழகாக அந்த இடத்தை மாற்றுகிறார். அவர்கள் கொண்டு வந்தது நியாயப்பிரமாணத்தின் மூலம் கொல்லப்பட வேண்டும். ஆனால் இயேசு செய்தது அவள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆக அன்பின் பிரமாணத்தை நிலைநிறுத்த இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டார். ஆக எனக்கு அன்பானவர்களே, நீதிமொழிகள் 10:12 சொல்லுது, பகை விரோதங்களை எழுப்பும் அன்பு சகல பாவங்களையும் மூடும். 1 பேதுரு 4:8 வாசிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள். ஊக்கமான அன்பு இருக்கணும். அதுவும் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு திரளான பாவங்களை மூடும். இயேசு என்ன செய்தார், அவர் அந்த இடத்துல கேட்கும் பொழுது அவர் நினைத்திருந்தால் அவளை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் இயேசு வந்தது அன்பை
பிரதிபலிக்க, இயேசு பிதாவின் இருதயம் நிறைந்த அந்த அன்பை பிரதிபலிக்கவே பூமியிலே வந்தார். ஆகவே அவர் என்ன செய்தார்? அழகாக அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி அந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். கடைசியாக சொன்னார், இனிப்போ பாவம் செய்யாத என்று சொன்னார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அன்பில் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு மனதில் ஒரு விடுதலையை நாம் உணர முடியும். அந்த அன்பு முதலாவது தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அந்த பெற்றுக்கொண்ட அன்பை நாம் மற்றவர்களுக்கு நாம் பரிமாற வேண்டும். ஆக தேவனோடு உள்ள உறவும் சீராகிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், உறவினர்கள், நண்பர்களோடு இருக்கிற உறவும் சீராகிறது. ஆக நல்லா யோசிச்சு பாருங்க, அன்பின் பிரமாணத்தை கை கொண்டு வாழ இயேசு நம்மை அழைக்கிறார். நமக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவர்கிட்டையும் அன்பு இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன்ட்டையும் அன்பு கிடையாது. ஆண்டவர்கிட்டையும் அன்பு இல்லை, அம்மா அப்பாட்டையும் அன்பு இல்லை. ஆண்டவர்கிட்டையும் அன்பு இல்லை, சொந்தக்காரர்கிட்டையும் அன்பு இல்லை. ஆண்டவர்கிட்டையும் அன்பு இல்லை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்டையும் இல்லை. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் ஜெபிக்க வரும் பொழுது சொத்து பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தாங்க, இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தாங்க, அது இப்படியா, இது இப்படி. கடைசியில் எங்கே வந்து நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பில்லாத நிலையில் வந்து நிற்குது. 10 ரூபா அவங்களை சேர்த்தி கொடுத்தா என்ன? அந்த எண்ணம் இல்லை. அந்த கடின இருதயத்தோடும் கசப்பான சிந்தையோடுமே வருகிறார்கள். ஆக அன்பு குறைந்திருக்கிறது. குடும்பங்களுக்குள்ளாக அன்பு குறைந்திருக்கிறது. ஊழியத்தில் அன்பு குறைந்திருக்கிறது. நாட்டில் அன்பு குறைந்திருக்கிறது. ஆக அன்பு குறைந்த ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் எப்போதும் அன்பையே நமக்கு பரிமாறி கொண்டிருக்கிற ஆண்டவரிடத்துல போய் நாம் எப்போது நின்றாலும் அவர் நம்மை விடுவிக்கிறார். அது அன்பினாலே. ஆனால் நாம் அநேகர் நம்ம இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்கும் பொழுதோ அல்லது ஒரு கடினமாக நடந்து கொண்ட பொழுதோ நாம் அவர்களை மன்னிக்க மறுக்கிறோம். ஆக அன்பில்லாத தன்மை என்பது பிசாசினுடைய சாயல். அன்பில்லாத தன்மை என்பது கசப்பை கொண்டு வரும். அன்பில்லாத தன்மையே பகைகளையும் வைராக்கியத்தையும் கொண்டு வருகிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பிரிவினைக்கு ஒரு காரணம் அன்பு. ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே அழைக்கிறார், என்னை போல் மாறுங்கள் என்று சொல்லி. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று அழைத்து அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் அன்புள்ளவராய் இருக்கிறேன், என்னை போல நீங்கள் அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறுங்கள். ஒருவருடைய குறைவிலே நீங்கள் உதவி செய்யுங்கள். இப்படியாக உங்கள் பிரமாணங்களை எல்லாம் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி. ஆக இயேசு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல், அவர் அன்பினால் அதை நிறைவேற்றி முடித்தார். அவர் அன்பினால் நிறைவேற்றி முடித்த பின்பு நம்மை அன்பின் கீழ் வாழ அழைக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறோம் தெரியுமா? பல நாள் சோறு திங்காமல் உபவாசம் இருப்போம். பல நாள் நமக்கு ஆண்டவர் பேசும் பொழுது கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது நமக்கு அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிறது தான் உண்மை. ஆனால் இறங்கி வந்ததுக்கு பின்னாடி நாம் அதே பகையோடும் கசப்போடும் எரிச்சலோடும் மன்னிக்க முடியாத கசப்போடும் இன்னைக்கு இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் சபைகளுக்குள் இருக்கிறார்கள். இதனால் என்ன? அவர்கள் வாழ்வை பிசாசு கட்டுகிறான். ஆக அன்பு ஒருபோதும் கட்டாது. அன்பு நம்மை விடுவிக்கிறது. ஆக தேவன் கொடுக்கிற அன்பு நாம் அனுபவிக்க வேண்டும். அது நமக்குள் ஒரு பயத்தை வெளியே தள்ளி சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரை இன்னும் நெருங்க உற்சாகப்படுத்துகிறது, நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உறவுகள் பலப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்விலே வைத்திருக்கிற நோக்கம், நம்மை கொண்டு செய்ய வேண்டிய சித்தம் எல்லாவற்றுக்கும் ஒரு அடித்தளமாக அன்பை வைத்திருக்கிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பை மக்களிடம் பரிமாறுங்கள், பகையை அல்ல. ஆக பகை கசப்பு உங்களை கட்டும், அன்பு ஒருபோதும் உங்களை கட்டாது. அது விடுதலையை கொண்டு வரும். ஆகவே அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4 காரியத்தை சொன்னேன். இந்த 4ஐயும் உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்பேற்பட்ட இக்கட்டில் இருந்தாலும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இது இல்லைன்னா என் குடும்பமே அழிஞ்சிருங்கிற நிலைமையில் ஒரு பலவந்தர் கையில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும், பொல்லாதவர்கள் உங்களை நெருக்கி துரத்தி உங்கள் வாழ்வை கசப்பாக்கினாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுவிப்பார். விடுவிப்பேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர். ஆகவே நீங்கள் கர்த்தரிடத்தில் வரணும், ஜெபத்தில் தரித்திருக்கணும், விசுவாசத்திலையும் வைராக்கியத்தில் உறுதியாக நிற்கணும். 4வது, எல்லா தவறு செய்தவர்களை மன்னித்துட்டு
கிறிஸ்துவின் அன்புக்குள் நிறைந்த ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனதை நீங்கள் உங்களுக்குள் உருவாக்கும் பொழுது அந்த அன்பு உங்களுக்குள்ளாக விருட்சமாய் வளரும். கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆக நம்மை நாம் சீர்படுத்தும் பொழுது, நமக்குள் இந்த மாற்றங்களை நாம் அனுமதிக்கும் பொழுது, வெளியிருக்கிற சகல காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீர். இந்த வார்த்தையின் வழியாகவே ஆண்டவரை விடுதலை கொடுக்க நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அப்பா, பாதாள வல்லமைகளிலிருந்து, தரித்திரங்கள், போராட்டங்கள் நிறைந்த உதவியற்ற நிலையிலிருந்து, ஆண்டவரே பலவந்தர் பொல்லாதவர்களின் கைகளிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை விடுவிக்க நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். மட்டுமல்ல சுவாமி, அப்பா, நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் உங்களிடத்தில் நாங்கள் வாழும் பொழுது எங்கள் வாழ்வை நீர் உயிர்ப்பிக்கவும் அதனிலிருந்து விடுதலையாக்கி எங்களை வாழ வைக்கும் உண்மையுள்ளவராய் நீர் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 119 153 சங்கீதக்காரன் சொல்கிறார், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், நான் உமது வேதத்தை மறவேன் என்று சொல்லி. ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த விடுதலை வேதத்தை இன்னுமாய் பற்றி பிடித்து அதன்படி வாழ்வதற்கு என்று சொல்லி நாங்கள் உணர்கிறோம். அப்படியாகவே வாழ அர்ப்பணிக்கிறோம். எரேமியா 39:17-18 வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே, பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் என்ற அந்த வாக்கின்படி ஆண்டவரே, நீர் இந்த பட்டயங்களுக்கு பிசாசுகளுக்கும் மனுஷீக போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுக்க நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆகவே இந்த விடுதலைகளை அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் இந்த மாதங்களை கட்டவிழ்ப்பீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆண்டவரே, மன ரீதியான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, குடும்பங்களுக்குள் இருக்கிற பிரிவினைகளிலிருந்து விடுதலை, அந்தகார போராட்டங்களிலிருந்து விடுதலை ஆண்டவரே, பில்லி சூனிய வல்லமைகளிலிருந்து விடுதலை ஆண்டவரே, மன உளைச்சலிருந்து விடுதலை, தூக்கம் வராமையிலிருந்து விடுதலை, தீரா வியாதியிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவரே. இந்த விடுதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, உமது சமூகத்தில் உமது பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கத்தக்கதாக நீர் அவங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் என்ன பிரச்சனைகளில் உமது பிள்ளைகள் சிக்கி இருக்கிறார்களோ, என்னென்ன முயற்சிகளை செஞ்சு இதெல்லாம் இனிமேல் முடியாதுங்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்களோ, சகலத்தையும் புதிதாக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. ஆக உங்கள் அன்புக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, மனதில் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அனாதி அன்பின் கரம் கிரியை செய்து புதிய நன்மைகளை கொடுத்து, புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, புதிய விடுதலை கொடுத்து, மீண்டுமாய் எந்த இடத்திலே இடிக்கப்பட்டார்களோ அதே இடத்திலே அவர்கள் மீண்டும் கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.